7th சம்மில் செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 7th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பி வந்து செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. சி த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். கொஸ்டின் வந்து வெரிஃபை தட். இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏயோட செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் natural numbers, the set of all natural numbers start with the 1 ல ஸ்டார்ட் பண்ணி 2 3 4 போய்கிட்டே இருக்கும். இதில் அவங்க சொன்னது less than 8, 8ஓட கம்மியாக எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் எழுதுனா போதும். ஏன்னா less than 8னா 8ஓட கம்மியாக. தென் பியோட ஆன்சர். பின்ற செட்டுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போ பிரைம் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 2ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ நம்ம 2லேருந்து எழுதணும். அதுவும் எது வரைக்கும், லெஸ் தென் 8. ஸோ 2, 3, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன 5, தென் 7. 2, 3, 5, 7. அடுத்து சியோட ஆன்சர். சி என்ன சொல்லியிருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பரில் ஈவன் நம்பர்னா அதில் என்னது, 1 மட்டும்தான் ஈவன். அது என்னது 2. இப்போ நம்ம ஏபிசின்ற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சின்னு இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்னது, ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சியோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பி மைனஸ் சியோடைய ஆன்சர். பி மைனஸ் சியை நம்ம எழுதிக்கலாம். பியோட ஆன்சர் வந்து 2, 3, 5, 7. இங்கே நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுட்டோம். சியோட ஆன்சர் வந்து 2. இப்போ நம்ம -2 இதில் இந்த 2, 3 ஃபஸ்ட்டு செட்லேருந்து இந்த 2 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்குது. இந்த 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போது பேலன்ஸை ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதணும். 3, 5, 7 ஓவர். இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ எழுதிக்கலாம். ஏன்றது என்ன, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ். அடுத்து இந்த பி மைனஸ் சியோடைய ஆன்சர். பி மைனஸ் சியோட ஆன்சர் என்ன, 3, 5, 7. இப்போ நம்ம இதை ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். ஏன்னா நடுவில் என்ன வந்திருக்கு, இங்கே கிராஸ் வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை பேர் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம பேர் பண்ணி எழுதிட்டோம். 1, 2, 3 ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7ஓட 3, 5, 7 பேர் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு இது கிடைக்கும். இதை நம்ம இப்போது நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் பியோட ஆன்சர், அடுத்து ஏ கிராஸ் சியோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏயோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6, 7. பியோட ஆன்சர் 2, 3, 5, 7. ரெண்டையும் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் பேரில் எழுதணும். 3, 5, 7 பேர் பண்ணலாம். இப்போ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. தென் அகெயின் 2 வச்சு நம்ம இதை பேர் பண்ணணும். 2, 2, 2, 3, 2, 5, then 2, 7. அடுத்து 3யை வச்சு பேர் பண்ணணும். இப்போ நம்ம பேரில் எழுதியாச்சு, ஆர்டர் பேரில் எழுதியாச்சு. ஏ கிராஸ் பி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கு ஏயோட செட்டை எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. தென் கிராஸ். அடுத்து சியோட செட்டு. சின்றது என்னது, ஈவன் பிரைம் நம்பர்.
ஸோ 2. இப்போ நம்ம இது ரெண்டையும் பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், 1ஓட 2 அடுத்து 2ஓட 2 1ஓட 2 அகைன் வந்து இந்த ஏன்ற செட் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டோடையும் 2 பேர் பண்ண வேண்டியதா. 2, 2 அடுத்து 3, 2 இப்போ 4, 2 5, 2 6, 2 7, 2 இப்போ நம்ம A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் வந்து A cross Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம A cross B எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு A cross Cயும் எழுதியாச்சு. இப்போ ரெண்டுமே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன செய்யணும், செகண்ட் நம்ம என்ன செட் எழுதியிருக்கோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 1, 2 இருக்குது. இங்கேயும் 1, 2 இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து அதே போல் நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் செட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு செட்டில் பார்க்கணும். 2, 2 இருக்கா, அந்த 2, 2 ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 3, 2 செகண்ட் செட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம் இருக்குது. ஸோ 3, 2வையும் கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 4, 2 4, 2 ஃபஸ்ட் செட்டில் இருக்கா, ஆமாம் இருக்குது. அதையும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 5, 2 5, 2 இருக்கா, ஆமாம் இருக்குது. அதையும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 6, 2 6, 2 ஃபஸ்ட் செட்டில் இருக்கா, ஆமாம் இருக்குது. அதையும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அடுத்து 7, 2 7, 2 ஃபஸ்ட் செட்டில் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட் செட்டில் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய மீதி இருக்க எலமெண்ட்டை நம்ம பார்த்து எழுதுனா அதுதான் ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடோடைய ஆன்சர் எழுதலாமா? ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், நம்பர் 2. இப்போ நம்பர் 2ஓட ஆன்சரும் நம்பர் 1ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1ஓட ஆன்சர் பாருங்க. 1ஓட 3, 5, 7 பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து 2, 3, 5, 7 பேர் பண்ணியிருக்கோம். 3, 5, 7 பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து 6, 3 6ஓட 3, 5, 7 7ஓட 3, 5, 7 பேர் பண்ணியிருக்கோம். இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு 1ல் என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லையும் வந்திருக்கு. ஸோ 1ஓட ஆன்சரும் 2ஓட ஆன்சரும் ஈக்குவல். therefore LHS is equal to RHS. ஸோ LHSல இருக்க ஆன்சரும் RHSல இருக்க ஆன்சரும் ஈக்குவல். தேங்க்யூ.